வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன் 14ஆம் தேதி தொடங்கி 20ஆம் தேதி முடிய உள்ள வாரத்திற்கான பலன். இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் ஓரியன்ட் பீரியட். நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுங்கிற மாதிரி உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் படி எல்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரங்களில் நீங்கள் சொல்கிற விஷயம் ஒன்றா இருக்கும், ஆனால் அது புரிதல் தப்பாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் இருக்கும். இந்த கிட்டத்தட்ட முதல் 3-4 டேஸ் அப்படி தான் இருக்குது. அப்போ கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆகலாம். பட் டோன்ட் வரி அபவுட் இட். ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வீக்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குறிப்பாக குடும்பத்தில் சில சுபகாரியங்கள்லாம் நிகழக்கூடியதுக்கான ஒரு வாய்ப்புகளை பற்றி பேசுகிறது. அப்போது குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதில் உங்களை பற்றி சிறப்பாக மற்றவர்கள் மதிப்பீடு செய்யக்கூடிய வகையில் இருக்கும். உறவினர்கள் வருகை அதுவும் இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த வார இறுதி, அதாவது கிட்டத்தட்ட வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ரொம்ப நல்லா இருக்குது. இந்த முதல் 3 டேஸ் அவ்வளவாக சிறப்பித்து சொல்லக்கூடிய வகையில் இல்லை. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் செகண்ட் ஹாஃபில் வரும் பட்சத்தில் அது உங்களுக்கு நிச்சயமான ஒரு மன நிறைவையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய வகையில் அமையும். எப்போவுமே உங்கள் ராசியில் சனி உட்காந்துருக்கும் போது ஒரு டல்னஸ் இருக்கும். வழக்கமான அந்த உற்சாகம் இருக்காது. ஆனால் அது ஒரு தப்பு இல்லை, அது காலத்தின் கட்டாயம், அப்படி வேணால் எடுத்துங்க. ஆனால் அதுக்கு நீங்கள் உற்சாகமாக இருக்கக்கூடாதுன்னு எந்த தடையுமே இல்லை. தாராளமாக உற்சாகமாக இருங்க. உங்களை நீங்கள் பெட்டராக டியூன் பண்ணிங்க. உங்களுக்கு ஒரு சேட் மூடு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வரும் சனியில் ராசியில் இருக்கும்போது. அதுலேருந்து வெளில வர வேண்டியது உங்கள் பொறுப்பு தான். மற்றபடி எதையும் குறை சொல்லாதீங்க. பிளானட்டில் இல்லை குறை. நம்மளுடைய மூட்ஸு இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய காலம். அப்போ நம்மை நாமே உற்சாகப்படுத்தி கொண்டு செயல்பாடுகள் செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களுக்கு ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.